அன்பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம். இன்று நீங்கள் கேட்கவிருப்பது ஜெயகாந்தன் அவர்களின் சிறுகதை என்னை நம்பாதே. தங்கவேல் ஆசாரி வழக்கம் போல் பட்டறைக்கு புறப்பட்ட போது, மரகதம், கதவை தாழ்பால் போட்டுக்க என்று குரல் கொடுத்தார். மரகதம் உள்ளிருந்தபடியே சரி சரி என்று சொன்னதும் மேல் துண்டால் திண்ணையை தட்டிவிட்டு தூணில் சாய்ந்து உட்கார்ந்தார். அப்படி உட்காருவதும் அவருக்கு வழக்கமாகிவிட்ட செயல். இப்பொழுது 4 வருஷமாய்த்தான். வெந்நீரில் குளித்துவிட்டு சூடான நோய்க்கஞ்சியை 2 டம்ளர் குடித்ததும் அந்த சூடு வயிற்றில் குடலை கவ்வி உரைத்து காலையில் எழுந்திருந்தது முதல் சுருக்கென்று அடிவயிற்றில் துடித்துக் கொண்டிருக்கும் சிறு வலியை குறைத்த பின் அப்படி ஒரு அயர்வு காணும். வலியையோ அயர்வையோ மனைவியிடம் காட்டிக்கொள்ள மாட்டார் அவர். அந்த அசதியோடு துவைத்து உலர்த்திய மல் சட்டையை அணிந்து மேலே போட்டுக்கொள்ளும் சிட்டை துண்டால் நெற்றியில் விபூதி பட்டை கலையாமல் முகத்தை துடைத்துக் கொண்டு திண்ணைக்கு வருவார். மரகதம், கதவை தாழ்பால் போட்டுக்க என்ற குரல் கொடுத்த பின் இவர் திண்ணையில் சில நிமிஷங்கள் உட்காருவதோ, அதன் பின் எழுந்து 2 பர்லாங்கு தூரத்தில் உள்ள பட்டறைக்கு போவதற்குள் 2 இடத்தில் நின்று ஒரு இடத்தில் உட்கார்ந்து இளைப்பாறிக் கொள்வதோ மரகதத்திற்கு ஒன்றும் தெரியாது. உடம்பு அப்படி பொக்காகிவிட்டது. 4 வருஷத்திற்கு முன்பே டாக்டர்கள் கைவிட்டு விட்ட உடல். அவருக்கு அல்சர் என்ற ஒரு வகை குடற்புண் இருப்பதாய் கண்டு மருந்தாலும் மாத்திரையாலும் சில காலம் உயிரூட்டி வந்த டாக்டர்கள் திடீரென்று ஆபரேஷன் செய்ய சொன்னதும் மரகதம் பயந்து விட்டாள். 50 வயதுக்கு மேல் ஆபரேஷன் என்றதும் அவருக்கும் கொஞ்சம் பயமாகத்தான் இருந்தது. ஆனாலும் சிறுக சிறுக இந்த வேதனையால் துடிப்பதை விட 2இல் 1 தீர்த்து கட்டி கொள்ளலாம் என்றுதான் அவருக்கு தோன்றியது. சாவை கண்டு அவர் அஞ்சிவிடவில்லை. தன் மரணத்துக்கு பின் தன் மனைவியின் நிலைமையை பற்றி சிந்தித்து ஆபரேஷன் வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டார். டாக்டரும் கூட அதைத்தான் சொன்னார். ஆபரேஷன் என்றால் செலவு அதிகமாகும், நோய் தீரும் என்று நிச்சயம் சொல்வதற்கில்லை. இப்போது இருக்கும் நிலையிலே தங்கவேல் ஆசாரி எந்த நிமிஷத்திலும் இறந்து விடலாம். இந்நிலையில் ஆபரேஷன் ஆபத்தானது. டாக்டர் சொன்ன அந்த வார்த்தையில் அவ்வளவு அர்த்தங்கள் இருந்தன. அது அவருக்கும் புரிந்தது, அவர் மனைவிக்கும் புரிந்தது. அவள் அழுதாள். அவர் அவளது கண்ணீரை துடைத்துவிட்டு சொன்னார், நீ எதை நினைச்சும் அழாதே. நான் உன்னை மோசம் பண்ணிட மாட்டேன். டாக்டரை விட பெரிய டாக்டர் ஒருத்தர் இருக்கான். அவனுக்கு பேரு ஆண்டவன். அவன் கைவிட மாட்டான், நீ நம்பு என்று ஆறுதல் கூறினார். அதன் பிறகு 4 வருஷமாய் அவர் சாகாமல் தான் இருக்கிறார். ஆண்டவன் மீது அவர் வைத்த நம்பிக்கை வீண் போகவில்லை. ஆனாலும் அவர் மனசுக்கு உள்ளூர தெரியும், இந்த 4 வருஷமாய் அவர் வாழ்ந்து கொண்டு இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாய் செத்து கொண்டுதான் இருக்கிறார் என்பது. இந்த வேதனைக்கு செத்தாலும் பரவாயில்லையே, நிம்மதி என்று திண்ணையில் உட்கார்ந்திருந்த தங்கவேல் ஆசாரி தன்னுள் முனகிக் கொண்டார். ஏன், வேதனையை தாங்கி தாங்கி மனம் மரத்து போய் விரக்தி கொண்டு விட்டாரா? விதி வந்த பின் சாவு துச்சமாய் தோன்றுவதுதான் இயல்பா? அது சரி, இன்னைக்கு என்ன இவ்வளவு நேரம் இங்கேயே உட்கார்ந்துட்டேன் என்று மனம் விழித்துக் கொண்டு கேட்ட போதிலும் உடல் எழுந்திருக்க மறுத்தது. பட்டறைக்கு சொல்லி அனுப்பிடலாமா? யாருக்கிட்ட சொல்லி அனுப்புறது? அவருக்கு ஒன்றும் தோன்றவில்லை. 35 வருஷத்துக்கும் மேலாக வேலை தந்து கூலி தந்து ஆதரிக்கும் முதலாளியின் குடும்பமே கண் முன் நின்றது. அவருக்கு உடம்பு மோசமாகிவிட்ட பின் கடின வேலைகள் ஏதும் தராமல் மற்றவர்கள் செய்வதை மேற்பார்வையிடுவதற்கும் எடை போட்டு விற்பது, மற்றவர்கள் செய்த நகைகளை நிறுத்தி வாங்குவது போன்ற வேலைகளுக்கு மட்டும் அவரை நியமித்து மாதா மாதம் சுளையாக சம்பளம் தருகிறார்களே, அந்த நன்றியுணர்வில் அவர் கண்கள் மின்னின. தான் உயிரோடு இருக்கும் வரை தன்னால் ஆன உழைப்பை பெற்றுக்கொண்டு தனக்கு தேவையான சம்பளம் தருவார்கள் என்பது நிச்சயம். செத்துவிட்டால் செத்தவனுக்கு வேலை தர முடியுமா? கூலி தருவதற்கு தருவது நியாயம் என்று சொல்கிறார்கள். தர வேண்டும் என்று நினைப்பதே அநியாயம் என்று கருதும் அந்த காலத்து தொழிலாளி அவர். தந்தால் அது தானம் தானே.
தானம் பெற்று உயிர் வாழும் அந்த நிலைக்கா தன் குடும்பத்தை? குடும்பமா? அவர் மனைவியைத்தான் ஆளாக்கி விட்டு சாவது? சி, அது கேவலம். இந்த நினைப்பினால் தான் அவர் உயிர் வாழ்ந்தார், சம்பாதித்தார். ஆனால் என்றாவது ஒரு நாள் தங்கவேல் ஆசாரி செத்துப் போவானே, அதன் பிறகு அவன் மனைவிக்கு ஆதரவு யார் என்ற நினைப்பு வந்து அவரை ஸ்தம்பிக்க வைக்கும். அப்பொழுது எல்லாம் அவர் அருகில் நெருங்கி வரும் சாவு ஒரு அடி விலகி போகும். தனக்கு ஒரு குழந்தை பிறந்து இருந்தால் என்ற இனிய நினைவில் உடல் ஒரு முறை சிலிர்க்கும். அந்த துக்கிரி மரகதம்தான் அதற்கு கொடுத்து வைக்கவில்லை என்ற பதில் நினைப்பில் உதட்டை பிதுக்கிக் கொள்வார். பூவும் பொட்டுமாக எனக்கு முன்னால் அவள் செத்து விட்டால் அடுத்த நாளே போய் ஆபரேஷன் செய்து கொள்வேன் என்று நினைப்பார் ஒரு சமயம். அடுத்த சமயம் ஆபரேஷன் செய்து கொண்ட பின் சாகாமல் உயிர் பிழைத்து எழுந்து வந்து விட்டால், ஐயோ, அவள் இல்லாமல் வாழ்வா என்று நினைக்கும் போது நெஞ்சு பகீர் என்று பதைக்கும், கண்கள் கலங்கிவிடும். இப்படியே மனைவிக்கு தெரியாமல் மனசில் எழுகின்ற வேதனையிலும் தளர்ச்சியிலும் நினைவுகளிலும் கற்பனைகளிலும் பயத்திலும் சமாதானங்களிலும் 4 வருஷங்கள் கழிந்து விட்டன. அது சரி, இன்னைக்கு என்ன இங்கேயே இவ்வளவு நாள் உட்கார்ந்துட்டேன் என்று சிலுப்பிக் கொண்டு மனசு எழுகிறது. உடல் நகரம் மறுக்கிறதே. மணி 8:30க்கு மேலே இருக்குமே, அரை மணியா இங்கேயே இருந்தா? உடல் வீட்டு திண்ணையில் சாய்ந்து கிடந்தாலும் மனம் வழக்கமாக போவது போல பாதம் நோகாமல் மெல்ல மெல்ல நடந்து வீதி முனையில் அந்த விளக்கு கம்பத்தை பிடித்து கொண்டு 2 நிமிஷம் நின்று சிட்டை துண்டால் விபூதி பட்டை கலையாமல் முகம் துடைத்துக் கொண்டு பெரிய வீதியில் திரும்பி சில கஜ தூரத்துக்கு அப்பால் இருந்த நாயக்கர் கடையில் அரையணாவுக்கு பீடி வாங்கும் சாக்கில் 5 நிமிஷம் கடைக்கு முன் இருக்கும் சோடா ஸ்டாண்டை பிடித்து கொண்டு நின்று பிறகு நாய்க்கரிடம் விடை பெற்று கொண்டு நடந்து அடுத்த வீதிக்கு திரும்பியதும் குளத்தங்கரை அரச மரத்தடியில் நாக பிரதிஷ்டைகளுக்கு பக்கத்தில் சற்று தள்ளி உட்காருவதற்கு வாகாய் அமைந்து இருக்கும் மேடையின் மேல் துண்டால் தட்டிவிட்டு உட்கார்ந்து ஒரு பீடியை பற்ற வைத்து புகை தெரிந்த பின் நடையில் கொஞ்சம் வேகம் கூடி வரும். அதுதான் பீடி புகையின் மகிமை. அந்த மகிமை மரகதத்துக்கு தெரியுமா, டாக்டருக்கு தெரியுமா? அவருக்கு தெரியும். அதனால்தான் டாக்டரின் உத்தரவையும் மரகதத்தின் வேண்டுகோளையும் மீறி அவர் அனுபவிக்கும் ரகசிய இன்பமாக இருக்கிறது அது. அந்த இன்பா அனுபவத்தில் நடையை கொஞ்சம் எட்டி போட்டு நடந்தால் சற்று நேரத்தில் முருகன் ஜுவல்லரி மார்ட்டுக்கு வந்து விடுவார். பக்கத்தில் இருக்கும் சந்தில் நுழைந்து போனால் பின்புறம் பட்டறை. இன்னும் மணி 8:30 ஆகாததால் காத்திருக்கும் வேலையாட்கள் வாங்க அண்ணாச்சி என்று வயதுக்கும் அனுபவத்துக்கும் மரியாதை காட்டி எழுந்து நிற்பர். சற்று நேரம் கடைப்பலகையில் சாய்ந்து உட்காருவார் தங்கவேல் ஆசாரி. பெரியவர் வந்தாச்சா என்று தங்கவேல் ஆசாரியை பற்றி விசாரித்துக் கொண்டே பக்கத்தில் உள்ள வீட்டிலிருந்து கடைச்சாவியை பையன் வசம் கொடுத்து அனுப்புவார் முதலாளி. அந்த காலத்தில் தங்கவேல் ஆசாரியை வேலைக்கு வைத்துக் கொண்டவரின் பேரன்தான் தற்போதைய முதலாளி. திண்ணையில் உட்கார்ந்து இருந்தவரின் மனம் கடை வரை சென்று ஆதரவு தரும் சின்ன முதலாளியையும் தன்னுடன் வேலை செய்யும் அன்பும் மரியாதையும் மிகுந்த தொழிலாளர்களையும் கண்டு குசலம் பேசி விடை பெற்றுக் கொண்டு திரும்பி வந்த பின்னும் கூட இன்று அவரால் வீட்டு திண்ணையை விட்டு எழுந்திருக்க முடியவில்லை. விடை பெற்றுக் கொண்டா? அதற்கு வேலை வந்துவிட்டதா என்ன? நான் செத்துவிட்டால் அப்புறம் மரகதத்துக்கு ஆதரவு யார்? 2 வருஷத்துக்கு ஒரு முறை தூரத்தில் இருக்கும் கிராமத்திலிருந்து கோணிப்பையில் 2 படி வேர்க்கடலையை பிறந்த மண்ணின் சீதனமாக கட்டி சுமந்து கொண்டு வந்து தங்கையை பார்த்துவிட்டு ஒரு வேளை சாப்பாட்டில் கை நனைத்து உறவை உணர்த்திவிட்டு போகிறானே மரகதத்தின் அண்ணன் மாணிக்கவேலாசாரி, அவனா தங்கையை காப்பாற்றி கரை சேர்க்க போகிறான்? பாவம், அவனை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. எங்களை மாதிரி மலட்டு ஜென்மங்களா என்ன? புள்ளை குட்டிக்காரன் பாவம், கிராமத்திலே என்ன பெருசா வரும்படி வந்துவிட போகுது? சுமையோட சுமையா தங்கச்சியையும் தாங்கிக்க வேண்டியதுதான். அண்ணே, இனிமே எனக்கு யாருன்னு கூட பிறந்தவ காலடியில விழுந்து கதறினா, உடம் பிறந்த பொறப்பு நான் இருக்கேம்மான்னு குரல் காட்டாதா? தூணில் சாய்ந்திருந்த தங்கவேல் ஆசாரி முக்கி முனகி எழுந்திருக்க முயன்ற போது
பின்புறம் தாங்கி இருந்த தூணின் ஆதரவையும் விட்டு நகர்ந்ததனால் சடக்கென்று நொடித்து திண்ணையின் மீது உருக்களித்து சரிந்தார். நல்ல வேளையாக நெற்றிப்பொருத்தில் அடிபடாமல் புஜம் தாங்கிக் கொண்டதால் தலைக்கு கையை அண்டை கொடுத்து படுத்திருப்பது போல், ரொம்ப சாதாரணமாய் ஓய்வுக்கு படுத்திருப்பது போல் இருந்தது அவர் தோற்றம். அவர் மனசுக்கு தெரிகிறது, தங்கவேல் ஆசாரி இனிமேல் எந்த நிமிஷத்திலும் செத்து போகலாம் என்று 4 வருஷங்களுக்கு முன் டாக்டர் சொன்னாரே, அவர் குரல் என் காதில் விழவில்லை என்ற நினைப்பு அந்த நிமிஷம் இப்போது என்னை நெருங்கிக் கொண்டு இருக்கிறது. திடீர்னு நான் செத்து போயிட்டா மரகதம் என்ன பண்ணுவாள்? அடித்து புரண்டு அழுவாள். அந்த வேதனையில் தன்னை பற்றியோ தனது நிராதரவான நிலையை பற்றியோ அவளுக்கு நினைக்க நேரம் இருக்குமா? தனக்கு ஒரே ஆதரவு தன் அண்ணன் தான் என்பதை மறந்து அவள் இந்த சோகத்திற்கு இரையாகி அண்ணனுக்கு செய்தி தெரிவிக்க மறந்து போவாள். அவன் கிராமத்தான். இதற்காக கோபித்துக் கொண்டு தங்கையை புறக்கணித்து விட்டால், ஐயோ, உசுறு போகிறதுக்கு முன்னாடியே அவகிட்ட சொல்லி மாணிக்கவேலுக்கு ஒரு கடுதாசி எழுதச் சொல்லிடணும். இது என் கடைசி கடமை. துவைத்து மல்லிகை பூவாய் வெண்மையாக்கப்பட்ட உடையில் திண்ணையில் நிறைந்திருந்த தூசெல்லாம் படிந்திருக்க தங்கவேல் ஆசாரி எழுந்திருக்க மனமிருந்தும் உடம்பில்லாமல் அப்படியே மயங்கி கிடந்தார். இப்பொழுது சிந்தனையும் தடைப்பட்டு உறக்கம் போல் மயக்கம் அவரை நிலை இழக்கச் செய்து இருந்தது. அது சரி, இன்னைக்கு என்ன இப்படி என்றொரு கேள்வி அவரது உள் மனத்தில் உருவாகி, ஆமாம், இன்னைக்கு இப்படித்தான் என்று தீர்மானமாக பதிலும் பிறந்தது. அடி வயிற்றில் சுருக்கென ஒரு வலி தோன்றி புரண்டு மேலேறி நெஞ்சில் ஒரு பெரும் விக்கலாக அடைத்த போது, சற்று நேரத்துக்கு முன் சூடாக குடித்த நொய்க்கஞ்சி தொண்டையில் வழவழத்து நெருடையவாறு உருக்களித்து கிடந்த அவரது வாயோரமாக வழிந்து கன்னத்தில் அண்டை கொடுத்திருந்த புஜத்தில் விழுந்ததும் அதில் 2 ஈக்கள் மொய்த்தன. ஈக்களை விரட்ட உதடு அசைந்தது. அதை மனம் எண்ணியும் கை அசைய முடியாமல் மரத்து கிடந்தது. கொல்லைப்புறத்திலிருந்து குளித்துவிட்டு ஈரப்புடவையை கொசுவி தோளிலிட்டு கொண்டு அடுக்களைக்கு வந்த மரகதம் அடுப்பில் ஏறி இருந்த ஆளாக்கு பச்சரிசி குழைந்து போயிருப்பதை கண்டாள். வேறு புடவை கூட மாற்றிக்கொள்ளாமல் அடுப்பில் இருந்த வெண்கல பாத்திரத்தில் குழைந்து கொண்டிருக்கும் சாதத்தில் 4 கரண்டி எடுத்து வேறு பாத்திரத்தில் விட்டு கரண்டியால் மத்திட்டு கரைப்பது போல குழைத்து குழைத்து கிளறினாள். பிறகு இடுப்பில் இருந்த ஈரத்துணியை முற்றத்து தூண்களில் சுற்றி சுற்றி கட்டிவிட்டு கொடியில் கிடந்த மாற்றுப்புடவையை எடுத்து அணிந்து கொண்ட பின் மஞ்சள் பூசி பளிரிடும் நெற்றியில் பெரிசாக குங்குமத்தை வைத்துக் கொண்டு முற்றத்தில் வந்து நின்று உச்சியில் தெரியும் சூரியனை கும்பிட்டாள். மறுபடியும் அடுக்களைக்கு வந்து அடுப்பில் கிடந்த பால் கஞ்சியில் சர்க்கரை போட்டு இறக்கி பளீரென்று விளக்கி வைத்திருக்கும் பித்தளை தூக்குச்சட்டியில் ஊற்றி மூடி வைத்தாள். பிறகு பாலை ஊற்றும் முன் வேறு பாத்திரத்தில் எடுத்து வைத்திருந்த வெறும் கஞ்சியில் 2 உப்பை போட்டு கரைத்து ஊறுகாய் துணையுடன் தானும் 2 டம்ளர் குடித்தாள். 4 வருஷமாய் தங்கவேல் ஆசாரிக்கு காலையில் நொய்க்கஞ்சியும் மற்ற 2 வேளையும் பால் கஞ்சியும் தான் ஆகாரம். 2 பேருக்கு 2 விதமான சமையலா செய்து கொண்டிருக்க முடியும்? மரகதம் பாலை நீக்கி அந்த கஞ்சியையே குடித்து விடுவாள். என்றைக்காவது நாக்கு செத்து போன உணர்வில் காரமாய் புளிப்பாய் சாப்பிட எண்ணுவாள். அப்போது மட்டும் வத்தல் குழம்போ புளிச்சாரோ செய்து கொள்ள அலுப்பு தோன்றாது. மற்றபடி வாழ்க்கையில் பெரிய ஆசைகளுக்கு ஏது இடம் அவளுக்கு? அவசர அவசரமாய் கஞ்சியை குடித்ததும் தூக்குச்சட்டியோடு ஈயம் பூசி வைத்திருக்கும் டம்ளரை எடுத்துக்கொண்டு புறப்படுவதற்கு முன் அஞ்சரை பெட்டியில் கடுகு ஜீரகத்துடன் 4 மடித்து போட்டிருந்த 2 10 ரூபாய் நோட்டுகளையும் அரிசி டின்னுக்குள் கிடக்கும் சேவிங் பாஸ்புக்கையும் எடுத்து இடுப்பில் செருகிக் கொண்டாள். இன்று அந்த வேலையும் இருப்பதால் தான் கஞ்சியை குடித்துவிட்டே புறப்படுகிறாள். இல்லாவிட்டால் பட்டறைக்கு போய் புருஷனுக்கு 2 டம்ளர் பால் கஞ்சியை தன் கையால் ஊற்றி கொடுத்து அவர் குடித்த பிறகு மீதத்துடன் வீட்டுக்கு வந்து 2ஐயும் சேர்த்துத்தான் குடிப்பாள். இந்த சேவிங்ஸ் பாஸ்புக் விஷயம் அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாமல் இந்த காரியத்தை ஆரம்பிக்க அவள் மனம் ரொம்பவும் போராடியது. ஆனாலும் என்ன, நீ செத்த பிறகு நான் வாழ்வதற்காக நீ சம்பாதித்து தரும் காசில் மிச்சம் பார்த்து நான் சேர்த்து வைக்கிறேன் என்று சொல்ல எப்படித்தான் அவளுக்கு மனசு வரும்? ஆமாம்,
புருஷன் என்ற அன்பு, பக்தி, பதிவிரத்தன்மை எல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். அவன் செத்து போனால் அதற்கு பின்னும் இந்த பொய்யான உலகில் பூத உடலுடன் வாழ வேண்டி இருக்கிறதே. 1000 தான் உறவு இருக்கட்டுமே. அவளை ஆதரித்து அன்பு காட்டினால் அதனால் அவர்களுக்கு என்ன லாபம் என்று தெரிந்தால்தான் அருகில் வருவார்கள். கழுத்தில் கட்டிய கயிறுக்கும் கருவில் பிணைந்த நஞ்சு கொடிக்கும் இல்லாத உறவு கலந்து கலந்து மாறிப்போன கால்வழி சொந்தக்காரர்களுக்கா வந்துவிட போகிறது? அவளும் தன் 50 வருஷ வாழ்வில் எவ்வளவோ பேரை பார்த்து விட்டாள். 4 வருஷத்துக்கு முந்தி தங்கவேல் ஆசாரியின் ஆயுள் கணக்கின் மீது டாக்டர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானம் நிறைவேற்றியவுடன் மரகதத்தின் மனசில் எதிர் வீட்டில் புருஷன் உயிரோடு இருந்த காலத்தில் செயலுடன் சிறப்பாக வாழ்ந்த வெள்ளையம்மாள் கையில் ஒரு காசில்லாமல் பட்ட சிரமமும், கூட பிறந்தவர்கள் கூட கைவிட்டு விட்ட பின் தள்ளாத வயசில் கோயில் வாசற்படியில் பிச்சை எடுத்து வாழ்ந்ததும், பிறகு ஒரு நாள் 1000 கால் மண்டபத்தில் அனாதை பிணமாய் கிடந்ததும் தான் சித்திரமாய் தெரிந்தது. இதையெல்லாம் எண்ணி பார்த்துத்தான் புருஷனின் மறைவு என்ற மகா சோகத்திற்கு பின்னும் தான் இந்த உலகில் வாழ வேண்டும் என்ற இயற்கையான யதார்த்தமான நிலையை உணர்ந்து தன் புருஷன் அப்படியே முழுசாக கொணர்ந்து தரும் மாத சம்பளம் 75 ரூபாயில் அவருக்கு ஒரு குறையில்லாமல் கவனித்து வாயை கட்டி வயிற்றை கட்டி மாதம் 20 ரூபாய் தபால் ஆபீஸில் கட்டி வைக்கிறாள் மரகதம். சில சமயங்களில் அவளுக்கு தோன்றும், அந்த பணத்தை செலவு செய்து அவருக்கு மருந்து வாங்கி கொடுத்து வைத்தியம் செய்தால் இன்னும் கொஞ்ச நாள் உயிருடன் இருக்க மாட்டாரா என்று. அந்த அளவுக்கு தியாகம் செய்ய உலக நிலை அவளுக்கு ஒத்து வரவில்லை. அதை நினைக்கும் போதுதான் புருஷனுக்கு துரோகம் செய்வதாக எண்ணிக்கொள்வாள். திடீரென்று புருஷன் செத்துவிட்டால் ஊரில் இருக்கும் ஒன்றுவிட்ட அண்ணனிடம் அடைக்கலம் புக வேண்டும். கையில் 2 காசு இருந்தால்தான் அங்கும் சற்று மதிப்பாய் வாழ்ந்து சாகலாம். அவள் பாஸ்புக்கை திறந்து பார்த்தாள். இந்த 4 வருஷத்தில் கிட்டத்தட்ட 1000 ரூபாய் சேர்ந்து இருந்தது. அந்த ரூபாய் அவள் புருஷனுக்கோ அவளுக்கோ கூட சொந்தமில்லை. அவளை ஆதரித்து அவள் செத்து பின் கொள்ளி போட போகிறானே, அவள் அண்ணனோ அல்லது அவன் மகனோ, அவனுக்கு உறவின் பேரால் கிடைக்க போகும் லாபம். அதுதான் அவள் வாழ்க்கைக்கு இறுதி வரை புருஷனை காட்டிலும் அவர் மீது அவளும் அவள் மீது அவரும் கொண்டுள்ள பரஸ்பர அன்பை காட்டிலும் உத்தரவாதம் தருவது. சி, என்ன அல்பம் என்று அவள் மனம் சலித்தது. அல்ப உலகத்தில் பிறந்து அல்ப வாழ்வின் மீது பற்றும் வைத்து விட்டால் அல்ப பணத்தையும் போற்றத்தான் வேண்டியிருக்கிறது என்ற உணர்வில் பணத்தையும் பாஸ்புக்கையும் மடியில் கட்டிக்கொண்டு பூட்டையும் சாவியையும் எடுத்துக்கொண்டு வாசற்கதவை திறந்தவள் திண்ணையில் கிடக்கும் புருஷனை கண்டதும் ஐயோ தெய்வமே என்று அலறினாள். அவள் அலறலை கேட்டு தெருவில் போகும் யாரோ இருவர் ஓடி வந்தார்கள். அவரை தூக்கி உட்கார்த்தி வைத்தார்கள். மரகதம் அவர் தலையை தாங்கிக் கொண்டு சேலை தலைப்பால் வாயோரத்தை துடைத்தாள். அவர் லேசாக கண்களை திறந்து தன் தலைக்கு மேல் குனிந்து இருந்த மரகதத்தின் முகத்தை விழிகளை உயர்த்தி பார்த்தார். அவர் முகத்தில் லேசான புன்னகை படர்ந்தது. உசிருக்கு ஆபத்தில்லை அம்மா என்றார்கள் உதவிக்கு வந்தவர்கள். அவளுக்கு தெரிந்தது உயிருக்கு ஆபத்து வந்துவிட்டது என்று. வந்தவர்களின் உதவியுடன் தங்கவேல் ஆசாரியை வீட்டுக்குள் தூக்கி கொண்டு வந்து கிடத்தினாள். படுக்கையில் கிடத்தி தூக்குச்சட்டியில் இருந்த பால் கஞ்சியை தமிழரில் ஊற்றி அவர் வாயருகே கொண்டு போனதும் நெற்றியை சுருக்கி உதட்டை இறுக்கிக் கொண்டு வேண்டாம் என்று மறுத்து விட்டார். அவர் நாவின் அசைவிலிருந்து அவருக்கு வெறும் தண்ணீர் வேண்டும் என்ற மனத்தின் சொல்லை புரிந்து கொண்டு மரகதம் உள்ளே ஓடி தமிழரில் கொண்டு வந்த வெந்நீரை புகட்டும் போது மனுஷன் வெறியோடு மடக் மடக் என்று 3-4 மிடறு குடித்தார். அப்புறம் லேசாக கனைத்தார். கண்களில் கண்ணீர் கலங்கி கலங்கி வழிய தன் தலையை மடிமேல் தாங்கிக் கொண்டு இருக்கும் மரகதத்தை பரிதாபகரமான புன்னகையுடன் பார்த்து கம்மி ஸ்வரம் மாறிப்போன குரலில் பயப்படாதே மரகதம் என்று கூறினார். அதை கேட்டு உதவிக்கு வந்தவர்கள் பயம் தெளிந்து ஒண்ணுமில்லேமா, மயக்கம்தான் என்று ஆறுதல் கூறிவிட்டு போய்விட்டார்கள். தனிமையில் இருந்த கணவனும் மனைவியும் ஒருவரையொருவர் மௌனமாக பார்த்து கொண்டனர்.
அவள் முகத்தை உற்று பார்த்து கொண்டு இருக்கையில் மெல்ல மெல்ல தூக்கம் போல் மயக்கம் அவர் இமைகளை கிறங்கி மூட வைத்தது. அவர் அதை மரணம் என்று நினைத்து திடுக்கென விழித்தார். பிறகு அவள் முகத்தையே வெறித்தார். சாப்பிட்டியா என்று முனகினார். அதுக்கென்ன இப்ப, நீங்க பேசாம இருங்க என்றாள் மரகதம். சாப்பிடலன்னா போயிட்டு வா, அதுக்குள்ளே செத்திட மாட்டேன் என்று மனம் அவளை வேண்டிக் கொண்டது. கொஞ்சம் பால் கஞ்சி சாப்பிடுங்களே என்று தம்ளரில் இருந்த கஞ்சியை அவர் உதடுகளுக்கிடையே லேசாக கொஞ்சம் வார்த்தாள் மரகதம். அவர் சுவைத்து உண்பதைக் கண்டு இன்னும் கொஞ்சம் விடும்போது போதும் என்று தலையை திருப்பிக் கொண்டார் அவர். பிறகு அங்கிருந்த பாத்திரங்களை எல்லாம் கொண்டு உள்ளே போட அவள் அடுக்களைக்குள் போகும்போது அவர் பார்வை அவளையே தொடர்ந்து சென்றது. ஏன் இப்படி பார்க்கிறீங்க? டாக்டரை கூட்டியாரவா என்றாள். தங்கவேல் ஆசாரி லேசாக சிரித்து சற்று தெம்புடன் பேசினார். டாக்டர் தான் 4 வருஷத்துக்கு முன்னாடியே கைவிட்டுட்டாரே, இப்ப அந்த டாக்டருக்கெல்லாம் பெரிய டாக்டர் இருக்கான் பாரு, அவனும் கைவிட போறான். மரகதம் சேலை தலைப்பை வாயில் அடைத்துக் கொண்டு குமரி அழுதாள். மரகதம், நீ உலகம் தெரியாத குழந்தை. நீ ஒரு குழந்தைய பெத்திருந்தன்னா அதாவது உனக்கு சொல்லி கொடுக்கும் உலகம்னா என்னன்னு. அதுதான் இல்லாம போச்சே என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிஷம் மௌனமாக இருந்தார். சற்று நேரத்துக்கு பின் கண்களில் கண்ணீர் கலங்கி வழிய, என் கடமையை நான் சரியா செஞ்சிருக்கேனோ இல்லையோ, நீ எனக்கு பட்ட கஷ்டத்தை எல்லாம் நினைச்சா உன்னை தெய்வமா நினைக்கிறேன். மரகதம், ஏன் சட்டப்பையில இருக்கிற ரூபாயை எடு என்றார். மரகதம் அவரது பையில் கையை விட்டு எடுத்தாள். 2 10 ரூபாய் நோட்டுகளும் ஒரு 5 ரூபாய் நோட்டும் இருந்தன. என்னை மன்னிச்சுக்க மரகதம், உன்கிட்ட 75 ரூபாய் சம்பளம்னு பொய் சொன்னேன். 4 வருஷமா எனக்கு 100 ரூபாய் சம்பளம். உன் உழைப்பையெல்லாம் பெத்துக்கிட்டு உன்னை நடுத்தெருவுல நிறுத்திட்டு நான் செத்துட்டா எனக்கு போகிற வழிக்கு கூட புண்ணியம் கிட்டாது. அதனாலே உன் பேர்ல பேங்க்ல மாசம் 25 ரூபாய் கட்டி இருக்கேன். இது உனக்கு தெரிஞ்சா உசுரோட இருக்கும் போதே நான் சாக போறத நினைச்சு உனக்கு பணம் சேர்க்கிறேன்னு நீ வருத்தப்படுவேன்னு நான் உன்கிட்ட சொல்லல. உனக்கு தெரியாமத்தான் செய்யணும்னு செஞ்சிட்டேன். உங்க அண்ணனுக்கு ஞாபகமா தந்தி கொடு. இனிமே அவன்தான் உனக்கு. என்னை இனிமே நம்பாதே. நான் செத்து. தங்கவேல் ஆசாரிக்கு பேச்சு வரவில்லை. நான் பாவி 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 என்று மடார் மடார் என்று தூணில் மண்டையை மோதிக்கொண்டு அலறி துடித்தாள் மரகதம். நெற்றியில் ரத்தம் வழிந்தது. குங்குமமும் கண்ணீரும் முகத்தில் குழம்பி வழிய தன் மடியில் இருந்த வாழ்க்கைக்கு உத்தரவாதமான பணத்தையும் பாஸ்புக்கையும் எடுத்து 2 கைகளிலும் நீட்டிக்கொண்டு ஓவென்ற அழுகை குரலில் அவள் கதறினாள். ஏன் ராசாவே, நான் உங்களை எந்த காலத்துல நம்பினேன், இனிமே நம்பாம போக. ஐயோ, நான் எவ்வளவு சுயநலக்காரி. இதோ பாத்தீங்களா, ஒன்னும் தெரியாத குழந்தைன்னு நீங்க நினைக்கிற இந்த பாவி செய்திருக்கிற காரியத்தை என்று அவர் முகத்துக்கு நேரே பணத்தையும் பாஸ்புக்கையும் காட்டினாள். அதை பார்க்க அங்கே தங்கவேல் ஆசாரி இருந்தால் தானே. ஐயோ, எனக்கு காசு வேண்டாம், பணம் வேண்டாம், நீங்க தான் வேணும் என்று கையில் இருந்ததை வீசி எறிந்து விட்டு அவர் மேல் விழுந்து கதறினாள் மரகதம். மரகதம், உனக்கும் எனக்கும் காசோ பணமோ வேண்டாம். உலகத்துக்கு அது வேண்டும். நீ செய்தது தப்பில்லை. செத்து போகும் மனிதனை உலகம் நம்பாது. சிரஞ்சீவியாக இருக்கும் பணத்தைத்தான் நம்பும் என்று செத்துப்போன பின் ஆவியாக மனிதர்கள் திரிவார்களாமே. அது உண்மையானால் தங்கவேல் ஆசாரி நிச்சயம் அவளுக்கு அன்போடு சொல்லியிருப்பார். ஆனால் அவள் ஒரு உலகம் தெரியாத குழந்தை என்று நம்பியிருந்தாரே, அந்த நம்பிக்கை மாறியிருக்கும். மரகதம் அழுவது கூட அவரது சாவுக்காக மட்டுமல்ல, அந்த நம்பிக்கை சிதைவுக்கும் தான். இதை கேட்டதற்கு நன்றி. பிடித்து இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். இன்றைய பொழுது இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள். நன்றி.